வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஸ்ரீராம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னவா இருந்தா, அதாவது கடந்த 2 நாளைக்கு முன்பா, ஆளுநரோட உரைக்கு நன்றி தெரிவிக்கிற உரையா வந்து சட்டமன்றத்தில ஒரு விவாதம் நடந்தது. அது உரை வந்து விவாதமாவே மாறி ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் உருவாச்சு. 22ஆம் தேதி நமது தலைவர் தமிழ்நாடின் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அந்த சட்டமன்றம் கூடுச்சு. அன்னைக்கு தான் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கும் உரை பேசினார்கள். இதுக்கு தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த நாள் வந்து திரு சிஎம் விஜய் அவர்களும் பேசினாங்க. ஸோ இதில வந்து என்ன கான்ட்ரடிக்ட்ஸ், என்ன நல்ல விஷயம், எது எது நம்ம எடுத்துக்கலாம், எது எதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம், அல்லது எது நமக்கு சாதகமானது, எது பாதகமானது அப்படின்ற மாரி ஒரு ஒரு அலசல், சின்ன அலசல் தான் இது. என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை. அதாவது நான் வந்து 2 பேரோட ஸ்பீச்சையுமே பார்த்தேன். இது கொஞ்சம் ஸ்பார்க் ஆச்சு, கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, அதேமாரி வைரலும் ஆச்சு. என்னடா இதில பிரச்சனை இருக்கு? நம்ம அப்போ அங்கங்க பிட் ஸ்பீச்சஸ் தான் கேட்டோம். கேட்டோனே 2 பக்கமுமே ஏதோ ஒரு அன்பேலன்சிங்கான விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு. அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, நான் 2 பேரோட ஸ்பீச்சையுமே லிட்டரலி பொறுமையா உட்காந்து கேட்டு அனலைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன். இதில வந்து என்னன்னு பார்க்கணும்னா 2 பேருமே லயோலிட்ஸ், அதாவது லயோலா காலேஜை சார்ந்த மாணவர்கள் தான், முன்னாள் மாணவர்கள். ஒருத்தர் வந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராவும், இன்னொருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவராவும் இருக்காங்க. சரி, இவங்களோட 2 பேரோட முதல் வார்த்தை பரிமாற்றங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் நானும் பார்த்தேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்வர் சிஎம் அவர்கள் பேசினதுல வந்து ஆரம்பம் வந்து ஒரு நல்லா தான் போச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபயர் ஆச்சு. அவர் வந்து ஏன் அந்த மாரி ஃபயர் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஸோ, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களின் ஸ்பீச்ச உடனே போட்டு பார்த்தேன். அவர் வந்து நெறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 50 நாட்களில் டிவிகேவோட ஆட்சியில நடந்த பப்ளிக் இஷ்யூஸ வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவரோட திமுகவின் ஒரு தனி பாணியான நக்கல் நையாண்டியும் அங்கங்க உள்ள திணிச்சு, அழகா அந்த ஸ்பீச்ச குடுத்திருந்தாரு. அது உண்மையிலேயே வந்து சில இடத்துல வந்து எதிர்க்கட்சியா அங்க உட்கார்ந்திருந்தவங்களுக்கு அது எந்த மாரி ஃபீல குடுக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அங்கங்க கொஞ்சம் ஸ்பார்க் ஆன மாரி உராய்வு ஏற்படுத்துற அளவுக்கு ஸ்பீச்லாம் ஆச்சு. ஸோ, மெயினா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஸ்பீச்ல என்ன விஷயங்கள் இருந்ததுன்னா, மெயினா அந்த பவர் கட் இஷ்யூ பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. அப்புறம் மேகதாது பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. அதில நீங்க நடுநிலையா இருக்கும். காவேரி ஆணையத்த பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. அதில நீங்க வந்து சமரசம் பண்ணிக்க கூடாது. மேகதாது சமரசம் பண்ணிக்க கூடாது. பவர் கட் நடந்துகிட்டு இருக்கு. அதில நக்கல் நையாண்டியோட முதல்வரே பவர் இல்லாம, முதல்வர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே பவர் இல்லாம போச்சு அப்படின்ற மாரி ஏதோ நக்கல் நையாண்டிலாம் பண்ணியிருந்தாரு. பவர் கட் இஷ்யூ வந்து உண்மையிலே மக்கள் சஃபர் ஆகுறாங்க. அதை இவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட பணி நியமன ஆணை 400 பேருக்கு குடுத்துருக்காங்க ஈபி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாரி விஷயம் கேட்டிருந்தாரு. அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிறத கேட்டிருந்தார். அது உண்மையிலே நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, அதில சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லன்னு சொல்லி அது வந்து அவரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதில தாவேகா கட்சியினரே வந்து நெறைய பேர் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பதிலும் குடுத்தாங்க. ஆனா, முக்கியமா அவர்கிட்ட வந்து தூத்துக்குடியோட சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட்க்கு காரணம்னு சொல்லி அந்த இளம்பெண் சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னுலாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. 3வதா வந்து தண்ணி பிரச்சனை கேட்டிருந்தாரு. இந்த 3 விஷயமே மேஜரான விஷயம் இவங்க தாவேக்கா வந்ததுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வார்த்தை மோதல்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. ஸோ இவர் வந்து அ உதய் அவர்கள் வந்து உண்மையாவே அந்த இருந்த மக்கள் பிரச்சனைகள், அந்த பப்ளிக் இஷ்யூஸ தான் அட்ரஸ் பண்ணி, எய்ம் பண்ணி அவர் முதல்வர்ட்ட அந்த கேள்வியா வச்சிருந்தாரு ஒரு நக்கல் நையாண்டியோட. இதுல வந்து ஸ்பார்க்கான விஷயம் எதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா உதய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு வந்து, தொகுதி மக்களுக்கே எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அதே மாரி இங்க சட்டமன்றத்துக்குள்ள எங்களுக்கே யார் யார் எம்எல்ஏன்னு தெரியல அப்படின்ற மாரி ஒரு குத்தல் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஸோ அது ஏதோ வந்து சிஎம் விஜய்க்கு ஏதாவது பெருசா ஒண்ணு குத்திருக்குமோ! அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எனக்கு பர்சனலா தோணுச்சு. அதனால தான் அவர் வந்து ஒரு அது என்ன என்ன வார்த்தைன்னு சொல்றது? அது அன்வான்டட் பார்லிமென்டரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இது வந்து ஒரு சட்டசபைக்கே உகந்தது இல்லாத ஒரு குட்டி கதை மாரி ஒண்ணு சொல்லி கொஞ்சம் தாக்கிட்டாரு. இன்டைரக்ட்டா தாக்கினாரு. அதாவது விஜய் அவர்கள் என்ன மீன் பண்ணி சொல்லிருன்றது எனக்கு புரியுது. அதாவது நீங்க வந்து எல்லாமே யார் எம்எல்ஏன்னே தெரியலன்னு நீங்க கேட்கிறீங்க. ஆனா இந்த புதுமுகங்கள் தான் காலங்காலமா எம்எல்ஏ இருந்தவங்களே சட்டமன்றத்தில காணாம ஆக்கிட்டாங்க. அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்துக்காக அவரு இப்படி ஒரு இது குடுத்திருப்பாரோ, கவுண்டர் குடுத்திருப்பாரோன்றது எனக்கு புரிதல் இருந்தது. பட் உண்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் சொல்லணும்.
சரி, இப்ப ஜோசப் விஜய் அவர்களோட ஸ்பீச்ல இருந்த நல்ல விஷயங்கள மட்டும் நான் எடுத்து மக்களுக்கு சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி உதய் அவர்களோட ஸ்பீச்ல இருந்த சில கேள்விகள் நியாயமானது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்றத மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிற விரும்புறேன். ஸோ, இப்போ முதல்ல எடுத்தேன்னா, இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்ல வந்து அவரு தெளிவா ஒரு ஒரு தடவையும் ஆணித்தனமா சொல்றது என்னன்னா, கிளீன், கிளியர் கவர்னன்ஸ்ன்னு சொல்றாரு. அதாவது அவர் வந்து ஊழலற்ற ஆட்சி, நாங்க வந்து வெளிப்படையான ஆட்சி பண்ணுவோம். அப்படின்ற மாரியான விஷயங்கள் தான் அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்த டே 1ல இருந்தே அவர் வந்து ப்ரீச் பண்றாரு. அதாவது நடைமுறைப்படுத்தணும்னு நெனைக்கிறாரு. அவர் அத தான் செயல்படுத்தணும்னு நெனைக்கிறாருன்றது அவரோட மன ஓட்டத்த புரிய வைக்குது. பட் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இந்த அவரோட பண்டிட் நியமனம் ஆகட்டும், இல்லாட்டி இப்ப பிஆர்ஓன்னு ஒண்ணு சர்ச்சை ஒண்ணு கிளம்பியிருக்கு. அது நியமனம் ஆகட்டும், அதுல அந்த கிளீன் கவர்னன்ஸ் அப்படின்றது அது வெளிப்படைத்தன்மை வந்து ஏன் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, அத அவரு இது பண்ணணும். பட் ஆனா அவரோட ஸ்பீச்ல வந்து உண்மையிலே ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, காமராஜர் போல ஒரு ஆட்சி வந்து திரும்ப வரணும்னு அவரு ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. ஆமா. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே நீங்க வந்து எடுத்துக்காட்டா விரும்பணும், எடுத்துக்காட்டு சொல்லணும். நேர்மையான ஆட்சி, நேர்மையான அரசியல்வாதிகள் அப்டின்னா, அது காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர் காமராஜன், தலைவர் கக்கன் போன்றவர்கள் தான் வந்து முதல் முன் உதாரணமா இருப்பாங்க. ஸோ, அவங்க கொள்கை தலைவர்கள்லயும் அவர் இருக்காரு, தலைவர் காமராஜர். ஸோ, அது வந்து ஒரு காங்கிரஸுக்குமே ஒரு பெருமையான விஷயம். நாங்களுமே அது இன்றைய இளைஞர்களான நாங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் காமராஜரின் ஆட்சிய இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கிறோன்றது உண்மையான விஷயம் தான். ஆ அப்புறம் வந்து அவரு இன்னொரு விஷயம் அவரோட ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு எப்பவுமே வந்து செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான அரச தான் நடத்துவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இது வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி. இந்தியாவிலே அது ஒண்ணு தான் செக்குலரிசத்த தூக்கி பிடிக்கிற கட்சி. மத சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. அத எல்லா மதமும் ஒண்ணு காங்கிரஸ பொறுத்தவரையும் அப்படின்ற ஒரு கொள்கை அது. அதேபோல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அதையும் வந்து இன்னைக்கு வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க. பெரியாரையும் காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்க. அதே தான் இவரும் சொல்றாரு. ஸோ, முதல்வரும் இதே சொல்றனால தான் இன்னைக்கு வந்து 2 பேருமே வந்து ஒரு அலையன்ஸ்ல ஒரே இடத்துல இருக்கிறோன்ற விஷயங்கள் புரிகிறது. அதிலேயே அவர் ஆணித்தனமா நேர்மையாவும் இருக்காரு. அதிலேயே அவர் சிறப்பா மேற்கோள் காட்டின விஷயம் என்னன்னா, நாங்க வந்து தமிழ்நாடுல வந்து ரொம்ப 60 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட அலையன்ஸ்ல இருக்க பார்ட்டிக்கு ஈக்குவல் பவர் ஷேரிங் குடுத்துருக்கோம். அப்படின்ற விஷயத்தையும் அவரு சொல்லியிருந்தாரு. அது ஏன் உங்களுக்கு எரியுது அப்படின்ற மாரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது உண்மதான். ஈக்குவல் பவர் ஷேரிங் குடுத்துருக்காங்க. ஈவன் ஐயுஎம்எல்க்கு கூட மினிஸ்ட்ரி குடுத்துருக்காங்க. ஒரு சீட் ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி குடுத்துருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணனால. சிபிஎம், சிபிஐஎம் இது போன்ற இது கம்யூனிஸ்ட் கட்சிகள நேர்ல ஆஃபீஸ்ல போய் சந்திச்சு அவரு ஆதரவு கேட்டிருந்தாரு. அதேமாரி விசிகாவையும் நேர்ல போய் சந்திச்சு முதல்வரே விஜய் அவர்களே வந்து போய் ஆதரவு கேட்டிருந்தாரு. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி. ஸோ, அதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாரி தமிழ்நாட்ல நடந்ததில்ல. பட் இது முதல் முறையா நல்லா நடந்தது. ஸோ, அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அவர் சொன்ன விஷயத்துல. அதேமாரி அவர் என்ன சொல்றாருன்னா, 8 ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து நாங்க 8 பேருக்கு வந்து மினிஸ்ட்ரி குடுத்துருக்கோம். இதுவரையும் அது நடந்ததில்ல அப்படின்ற மாரி சொல்றாரு தலைவர் விஜய் அவர்கள். பட் ஆனா காமராஜர் அவர்களின் பீரியட்ல வந்து தலைவர் கக்கன் கீழ தான் வந்து முக்கியமான போலீஸ்லேருந்து எல்லாமே முக்கியமான நிர்வாகமே இருந்துச்சு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையானவர்னா, அவரோட கதைகள் கேட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ இலாக்காக்களும் தலைவர் கக்கன் கீழ காமராஜர் குடுத்திருந்தாரு. ஆனா, இருந்தாலுமே அவ்வளோ தூய்மையா நடந்து கொண்ட ஒரு மாமனிதன் அவரு. ஸோ, அவருமே ஒரு பட்டியலின மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா தான் அப்பவே இருந்தாரு. அப்பவே காங்கிரஸ் அந்த முன்னுரிமை குடுத்தது. அதே மாரி தான் இன்னைக்கு இவங்களும் குடுத்துருக்காங்கன்றதுல போது பெருமையா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா, அதாவது திட்டங்கள், வளர்ச்சி இந்த ரீதியா மட்டும் தான் நாங்க வந்து இணங்கி போவோம். மத்தபடி அவங்க வந்து எங்களோட கொள்கை எதிரி தான். பிஜேபி வந்து பல மாநில கட்சிகள வந்து இன்னைக்கு கைக்குள்ள அடக்கி, ஒடுக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணமே கோயில்கள் மூலியமா வர அதீத வருமானங்கள வந்து நீங்க குழந்தைகளின் கல்விக்காக ஈவன் வந்து இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு கோயில்லையும் சாமானிய